திரிசா வீட்டு கல்யாணத்துக்கு போற, திரிசா நாயை தூக்கி திர்ற, ஒரு உன்னை பின்பற்றக்கூடிய உனக்காக உழைச்ச ஒரு ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு நீ போனதில்ல, ஒரு ரசிகன் செத்ததுக்கு நீ போனதில்ல, செத்ததை பார்க்க கூட நீ போனதில்ல. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு கோட்டு போட்டுட்டு போற நீ. எவனா ஒரு ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்க நீ? அப்ப உனக்காக உழைச்சி உனக்காக செத்தவன் வீட்டு கல்யாணத்துக்கு இது வரைக்கும் நீ போனதில்ல. செத்தவனுடைய பிரச்சனைக்கு போனது கிடையாது. இப்படிப்பட்டவனுக்கு அவன் என்ன பண்றான், நீ பணம் வாங்கிட்டு நடிக்கிற, போதை மருந்து அடிக்கிறவனா தண்ணி போடுறவனா நடிக்கிற, அவன் பணத்தை கொடுத்து சீரழிஞ்சு போயிருக்கான். அப்படிப்பட்ட சீரழிஞ்சவன்லாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தையும் இருக்கான். அப்படி சீரழிஞ்சவன் உன் வீட்டை விட்டு வெளியே வருவான். விஜய்ன்ற பேரில் வெளியே வருவான். அவன் உனக்கு ஓட்டு போடுவான். அப்படிப்பட்ட சீரழிஞ்சவனை வச்சு தமிழ்நாடு ஒரு அரசியலை கட்டமைக்கும், ஒரு ஆட்சியை உருவாக்கும். அந்த ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் சுபிச்சமா வாழுவாங்க. என்னமா அது? இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் 2வது இடத்துல இருக்கு. அதிமுக களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், பாஜக தலைமையிலான ஒரு கட்சி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அப்ப அதிமுக என்ன நிலைமையில தான் இருக்கு? ஏமா 2வது இடம் கொடுக்குறீங்க? நீங்க டாப் மோஸ்ட் சார்ந்து கொடுத்த மாதிரி முதல் இடத்துல அவர் தான் சொல்லிட்டு போங்க. 50% அவன் ஆல்ரெடி அதை நான் கிராஸ் பண்ணிட்டாரு. இதையா 2வது இடம் கொடுத்துட்டாரு. மக்கள் 1வது இடம் கொடுத்துட்டாங்க. அப்படி என்னமா புரட்சி பண்ணிட்டாங்க? அப்படி என்னமா புரட்சி? அவங்க புரட்சி பண்ணலனாலும் அதிமுக எதுவுமே செய்யலையோ, அந்த இடத்தை அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது தான் போட்டி. அதிமுக தான் 2வது பெரிய கட்சி.